14:6. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன். போன மாதத்துல நம்ம பார்த்தோம் உபவாசம். உபவாசம்னா என்ன? நம்ம கற்றுக்கொண்டது சாப்பிடாம குடிக்காம அப்படி இருக்கிறது மட்டும்தான் உபவாசம். அதனால சாப்பிடவே கூடாது, தண்ணியெல்லாம் குடிக்க கூடாது, எச்சிலே முழுக்க கூடாதுன்னு உள்ளவங்க இருக்காங்க உபவாச நேரத்துல. கவனிக்கிறீங்களா? அதற்கு ரொம்ப பிரயாற்றி கொடுப்பாங்க. ஆனா உப என்றால் 2 பேர், 2 என்ற அர்த்தம். வாசம் என்றால் 2 பேர் வாசம் பண்ணுகிறது. அது எப்படி என்பதெல்லாம் கடந்த மாதத்தில் நாம் பார்த்தோம். உபவாசம் 2 பேர் சேர்ந்து வாசம் பண்ணுகிறது. அவர் கிட்ட நெருங்கி வாசம் பண்ணுகிறது. வாசம் பண்ணுகிற உபவாசம் பண்ணுகிற நேரத்தில் என் மனசு வேற எங்கேயும் போகக்கூடாது, சிந்தனை வேற எங்கேயும் போகக்கூடாது, நான் வேலைக்கு போகக்கூடாது, நான் அதை இதை யோசிக்க கூடாது. அவரோடு கூட அமர்ந்து இருப்பது எப்படி என்பதெல்லாம் போன மாதத்துல பார்த்தோம். இந்த மாதத்துல பாருங்க, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று கர்த்தரோடு அமர்ந்திருக்கும்படி விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஒரு நேரத்தை விசேஷித்துக் கொள்ளுகிறான், ஒரு நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஒரு நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் விசேஷித்துக் கொள்ளுகிறான். எதற்கென்றால் கர்த்தரோடு கூட அமர்வதற்கு. கர்த்தர்கிட்ட இருக்கணும். உலகத்துல வேலையில இருக்கணும், குடும்பத்துல இருக்கணும், மகனோடு இருக்கணும், மகளோடு இருக்கணும், அப்பாவோடு இருக்கணும், அம்மாவோடு இருக்கணும். இல்ல, கர்த்தரோடு கூட இருப்பதற்கு நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்க. நாட்களை அப்படி விசேஷித்துக் கொள்ளுகிறோம்னா கரையை செலுத்துகிறோம். கரையை செலுத்தாம எதுவுமே வராது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு இடம் வாங்கணும்னா கரையை செலுத்தணும். ஒரு நகை வாங்கணும்னா கரையை செலுத்தணும். சொல்லுங்க. ஒரு பொருள் வாங்கணும்னா கரையை செலுத்தணும். அவர் நாட்கள் ரொம்ப முக்கியம். நமக்கென்று நியமிக்கப்படுகிற உபவாச நாட்கள், நாம நியமிக்கிற உபவாச நாட்கள், தேவனோடு அமர்ந்திருப்பதற்கு தீர்மானிக்கிற நாட்கள் மிக முக்கியம். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நாட்களை ஏன் விசேஷ நாளா வைக்கிறோம்? செகண்ட் சாட்டர்டே ஏன் வைக்கிறோம்னா ஆண்டவரோடு உட்கார போறோம். நான் கரையை செலுத்துவேன். எனக்கு இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கரையை செலுத்துவேன். சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், வேதத்தை வாசிப்பேன், தியானிப்பேன். அவரிடத்துல போய் அண்டி நிற்பதற்கென்று நான் ஒரு நேரத்தை செலவிடுகிறேன். கரையை செலுத்துகிறேன். வேற எல்லாத்தையும் விட்டு விட்டு அவரோடு கூட அமர்ந்திருப்பதற்கு கரையை செலுத்துகிறேன். அதான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற காரியம். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல ஒரு பொருள் வாங்கணும்னா கரை செலுத்தி தான் வாங்க முடியும். கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இலவசம் அப்படின்னா எல்லாமே சும்மா கிடைக்குமே, கிடைக்கலையே. சொல்லுங்க. இலவசம் தான். ஆனா அவரோடு செலவிடாதவர்கள், அவர் அருகில் போகாதவர்கள், அவரை தேடாதவர்கள், அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இல்லாதவர்கள் கரை செலுத்துறது இல்லை. கரை செலுத்துறது என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு இது நான் போகணும். நீங்க ஒரு சகோதரி இருக்காங்க, சாட்சியே சொல்லியிருக்காங்க, நான் 7 வாரம் 7 மாதம் என் பிள்ளைக்கு இந்த காரியத்துக்காக உபவாச ஜபத்துல கலந்து கொள்ள தீர்மானம் எடுத்தாங்க. 7 மாதம் வரக்குள்ளே காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. கவனிக்கிறீங்களா? இப்படி ஒரு கரையும் தீர்மானம், ஒரு முடிவு நீங்க எடுக்காம நடக்காது. வாங்கணும். விலையேறப்பட்ட காரியங்கள் மனசுல வச்சிருக்கோம், பல போராட்டங்களை வச்சிருக்கோம், பல வியாதிகளை வச்சிருக்கோம், பல பிரச்சனைகள் வச்சிருக்கோம். அது முடிவு கட்டினா ஈஸியா அப்படி தலைவர் கை வச்சாரு ஜோம்னா போயிடுச்சு. கிடையாது. நீங்க கரையை செலுத்தணுமா? நாட்களை விசேஷித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? நான் அவர் அருகில உட்கார்வேன், அவருடைய வேத புத்தகத்தின் அருகில உட்கார்வேன், அவரை பாடி துதித்து அவருடைய பிரசனத்திற்குள் கடந்து வருவேன், அவருடைய பிரசனத்திற்குள்
வீட்டுக்குள் நுழைந்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டு நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் இந்த விசேஷ காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. உங்க பணம் செய்ய முடியாது, இந்த செல்வாக்கு பண்ண முடியாது, உங்களுக்கு இருக்க அந்தஸ்து பண்ண முடியாது. நீங்க உங்கள்கிட்ட இருக்க சாமர்த்தியத்தினால இந்த சிரேஷ்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆகையினால் தான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வீட்டில் இது நடக்கணும், என் வாழ்க்கையில இது நடக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து இப்படிப்பட்ட நேரங்களை தேவனோடு செலவிட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவனிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா நீங்க அவரோடு நேரம் செலவிட்டு கேட்டுக்கொண்டால் அத்தனை நடக்கும். ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகம் தான், நல்ல கவனிங்க, வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு முடிவு எங்க இருக்கிறது என்றால் எல்லா மனித குலத்தின் பிரச்சனைக்கும் வியாதிகள், மன போராட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், இல்லாமைகள், கைவிடப்படுதல்கள், தனிமைகள், வெறுக்கப்படுதல், எத்தனையோ விஷயம் இருக்கு. தனிமையான உணர்வுகள், எவ்வளவு காரியங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் உலகத்தில் இருக்க அத்தனை மனிதனுடைய பிரச்சனைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இந்த புத்தகமே. ஆமென் சொல்லுவோமா? அப்ப பதில் தேடுகிறது எங்க தேடணும்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி புலம்பலாம், குடும்பத்தார்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கலாம், அங்க சொல்லலாம் இங்க சொல்லலாம், அதுல ஒண்ணும் நடக்காது. பதில் இங்கதான் இருக்கு. அல்லேலூயா. இந்த வேத புத்தகம் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் பதில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அனைத்து பிரச்சனைக்கும், அனைத்து நன்மைகளுக்கும், அனைத்து பதில்களுக்கும் இந்த புத்தகம் ஒன்றே தீர்வு. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படியானா நம்ம என்ன சொல்லணும்? இந்த வேதத்துல என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். எல்லாருக்கும் வெவ்வேறு பிரச்சனை இருக்கும். இங்க இருக்கிற ஒரே ஒருத்தருக்கு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இருக்காது. எல்லாருக்கும் மனப்போராட்டம், வியாகுலங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாருமே இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கிறது நமக்கு யாருக்கும் மற்றவங்களுக்கு இருக்காது. ஆனா வெவ்வேறு விதமான பிரச்சனையோடு தான் மனித குலம் இருக்கிறது. துயரம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், கண்ணீர் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், பொல்லாத காரியங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல கவனிங்க, இந்த பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில், ஆமென் சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? எல்லாருடைய பிரச்சனைக்கும் பதில் தேவ சமூகத்தில் கிட்டி சேர போதுதான் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று தினத்துல கூட ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனுக்கும் சகல விதமான ஆறுதல் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்கு. எந்த சூழ்நிலை பிரச்சனைக்கும் சகல விதமான ஆறுதலின் தேவனவர். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆறுதல் எங்கப்பா இருக்கு? யாருக்கே போராடிட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆறுதல், எந்த பிரச்சனைக்கு ஒரு ஆறுதல், பதில். ஆறுதல்னா இல்ல, ஆறுதல் என்பது வேற. நாயின் ஒரு விதவை இருக்கிறாங்க, அங்கு ஒரே ஒரு மகன், அந்த அம்மாவே விதவை, ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் மரித்து போனான். எல்லாரும் அடுத்த இடத்தில் பரவங்களை எல்லாம் தொடச்சு விட்டு இருப்பாங்க. இயேசு ஆறுதல் அளிக்கிறார், அவன் உயிரோட எழுப்பி கொடுக்கிறார். ஆறுதல் என்பது உங்களுக்கு பதில் கிடைக்க வைப்பது. நாமே சொல்லுவோமா? உங்களை திடப்படுத்துவது, உங்களை தைரியப்படுத்துவது, உங்களை தூக்கி விடுவது, உங்களை மாற்றங்களை கொடுப்பது சகல விதமான ஆறுதலின் தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எப்படி மேற்கொள்ளும்?
ஆமென் சொல்லுவோமா? அதற்கான வேத பகுதிகள், அதான் பைபிள் படிக்கன்னா யாரும் பைபிள் படிக்க மாட்டோம். நாங்க போன சண்டைக்கு முந்தின சண்டே பைபிள் நம்ம கைக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் இங்க யாரோ ஒருத்தர் எழுதின கட்டுக்கதை தானே, சொந்தமா அவங்க அறிவிலிருந்து எழுதுனானே கிடையாது. ஆதியில உலகம் படைக்கப்பட்ட நாட்களில் உள்ள காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்ட ஒரு நியாயப்பிரமாண புத்தகம், ஆரம்பத்திலே எழுதப்பட்ட புத்தகம். எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவுகள், அவங்களுக்கு பல சிறையிருப்புகள், மனித குலத்தை கொன்று குளிச்சாங்க. 60 லட்சம் பேரை கொண்டு போட்டாங்க ஒரே நேரம். எல்லாம் கொன்ன பிறகும் இந்த பைபிள் பழைய ஏற்பாடு இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது. சத்தமா சொல்லுங்க. இது மனித குலத்திற்கு மீட்புக்கு எழுதப்பட்ட புத்தகம். எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதின புத்தகம் நம்ம கையில் இன்னைக்கு வந்திருக்கு. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க எழுதியிருப்போம், அங்க செய்தி கொடுத்திருப்போம். நீங்க தேடி படிங்க. அழகான ஒரு செய்தி இருக்கு. அல்லேலூயா. வேத புத்தகம் இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல, மனுஷனுடைய அறிவு இல்ல, மனுஷனுடைய சொந்த ஓன் கதைகள் இல்ல. இது தேவாவியினால் எழுதப்பட்டது, ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆகையினால் இந்த வார்த்தையில உயிர் இருக்கு. இதை தியானித்தால் என் பிரச்சனைக்கு உள்ள விடிவுகள், பதில்கள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். சகலமான உபத்திரங்களில் செல்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆறுதல் எப்படி கிடைக்கும்? பைபிள் எடுக்கணும். எனக்கு அந்த பிரச்சனைக்குரிய இடத்துக்கு பைபிள் எடுத்து வாசித்து தியானித்து அவர் கிட்ட வந்து பற்றி பிடிச்சா போதும், வந்துடும் பதில். வியாதிகளுக்கு, திருமணம் ஆக வேண்டிய காரியங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு வாங்கி கொடுக்காதவங்க, நம்ம ஏமாந்து எல்லாம் கொடுத்துட்டோம் அன்னைக்கு, இன்னைக்கு தரமாட்டேங்கிறாங்க, அதுக்கும் பதில் இருக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய நிலங்கள் லாக்காய் கிடக்கு, இதுக்கு பதில் இருக்கு. நம்ம பிள்ளைகள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, பதில் இருக்கு. சொல்லுங்க. ஏன்னா சாப்பாடு இல்ல, தனியா இருக்கிற சாப்பாடு இல்ல, பதில் இருக்கு. சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் பதில் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதை தேடி அந்த பகுதியை எடுத்து வாசித்து அவர் அருகில் உட்கார்தான். காலத்தை, நாட்களை கத்திற்கு நியமிக்கிறோம், விசேஷித்துக் கொள்கிறோம். எல்லா வேலையும் விட்டுட்டு ஆண்டுக்கு உட்காரணும். எனக்கு அங்குதான் பதில். எல்லா வேலையும் விட்டுட்டுன்னா எனக்கு சம்பளம் போயிருமே, லீவ் கிடைக்காது. இந்த சம்பளம் போனா அதுக்குன்னா லீவ் எடுத்துக்கலாம். நான் பைபிள் கிட்ட, ஆண்டு கிட்ட உட்கார லீவ் எடுக்க மாட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. கவனிக்கிறீங்களா? காலையில கவனிக்கிறீங்களா? வேலை போயிடும், சம்பளம் போயிடும், உங்க பிரச்சனைக்கு பெரிய முடிவுகள் வருமே, பரத்தில் ஒத்தாசை வருமே, பதில்கள் கிடைக்குமே. அதுக்கு நீங்க நாட்கள் விசேஷித்துக் கொண்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. எல்லா விதமான உபவாசம் செய்கிறோம், எல்லாமே நாம் பண்ணலாம். அது ஒரு கரையை செலுத்துகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். கரையை செலுத்தாம நமக்கு பதில் கிடைக்காது. ஆமென் சொல்லுவோம். பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரணும். பாவ சுவாபங்கள் நம்ம வீட்டுல அது கெட்டு அழியணும். அந்த பழக்க வழக்கங்கள் மாறணும். வேதனைகள், பாடுகளுக்கு ஒரு முடிவு வரணும் என்று வேண்டும் என்றால் நாட்களை விசேஷித்து அவருடைய பாதத்தில் உட்காரணும். அல்லேலூயா. ஆறி கொட்டி சண்டை போட்டதுனால வராது, ஒருத்தர் அடிதடி நடத்தினால வராது, செல்வாக்க வச்சு பண்ணதுனால வராது. பதில் கர்த்தர் ஒருவரே. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கிரயத்துக்கு நல்ல கவனிங்க. நாம் கூட கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவங்க. நம்ம அவருடைய பிள்ளைங்க. கவனிக்கிறீங்க, இருக்க அத்தனை பேர் அவருடைய பிள்ளைங்க. நம்ம எப்படி ஆண்டுடைய பிள்ளைகள் ஆனோன்னு நீங்க பாத்தீங்க. உலகம் முழுவதும் நிறைய ஜனம் இருக்காங்க, எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவங்க தான். ஆனா அவருக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, அவருக்குன்னு ஒரு சம்பத்து இருக்கு. அவர் என் ஜனம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வச்சிருக்காரு. அந்த ஜனத்தை எப்படி அவர் வாங்குறாருன்னா கிரையும் கொடுக்கிறார். கிரையும் கொடுக்கிறார். சொல்லுங்க. கிரையும் கொடுக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு அவரும் விலை கொடுத்துதான் வாங்கி இருக்கிறார்.
அந்நியரா இருந்தோம், இருள் இருந்தோம், தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருந்தோம், மார்க்கு தப்பி நடந்தோம், அவன் இஷ்டத்துக்கு போனோம். ஆனா கிரையை கொடுத்த அந்த கிரையம் தான் என்னை அவருடைய பிள்ளைகள் ஆக்குனது, ராஜ்யத்தின் பிள்ளை ஆக்குனது. நம்ம சொல்லுவோமா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்னா the government of heaven. பரலோகம் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவரை கைவிட மாட்டார். ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமலும் அவர்களை கைவிடாமலும் இருப்பார். அவருடைய பிள்ளைங்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அவரை நெகிழ விட மாட்டார். நெகிழன்னா உடனே கைவிடுக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ நீங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டாலும் அது உங்களை விட்டு போக விட மாட்டார். உங்களுக்கு அது கிடைக்காம விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குரிய அனைத்து உங்களுக்கு கிடைக்கப்படுவார், நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார்னா அந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:20. கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்க எல்லாம் யாரு? உலகத்தில் நிறைய கூட்டம் ஜனம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இல்ல, நீங்க அதுக்கான ஐயா நீங்க கவனிக்கிறீங்களா? சகோதரர் சகோதரி கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? நீங்க கரையை செலுத்தி வாங்கப்பட்டவங்க. நீ ஆண்டுக்கு சும்மா வரல. சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் விலை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். விலை கொடுத்ததுனால சும்மா நீங்க எல்லாம் கிறிஸ்துவ வந்தோம், நான் கிறிஸ்துவ ஆயிட்டேன், ஞானசாரத்துக்கு கிறிஸ்துவ ஆயிட்டேன், சர்ச்சில் போய் சேர்ந்துட்டு நான் அதுல சந்தா கட்டுறேங்க அப்படி இல்லை. அவர் கரை செலுத்தி உங்களை மீட்டுக் கொண்டார். கிரேத்துக் கொள்ளப்பட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நம்மை பெற்றுக்கொள்ள அவர் கிரை செலுத்துகிறார். பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, தரித்திரத்தின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து, பிரச்சனையின் பிடியிலிருந்து சிக்கி கிடந்த நம்மை கிரயம் செலுத்தி மீட்டுக் கொண்டார். இப்போ ஏதாவது சிக்கி கிடக்கிறீங்கன்னா, இதுல மீட்பு உண்டாகணும்னா அந்த கிரயம் செலுத்தின இடத்தை நீங்க தியானிக்கணும். சொல்லுங்க. இப்போ ஏதாகிலும் ஒரு பிரச்சனையில் சிக்கொண்டு கிடப்பீர்களானா, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருப்பீர்கள், வியாதியின் போராட்டத்தில் பிடியில் இருப்பீர்களானால், பலவீனத்தின் பிடியில் இருப்பீர்களானால், கண்ணீரின் பிரச்சனையில், அநேக ஏமாற்றங்களில், விரக்தியில், வியாகுலங்களில், கண்ணீர்களில் இருப்பீர்களானால், இந்த சிலுவை அவர் கரை செலுத்துவது என்னெல்லாம் பண்ணினார் என்று தியானித்தீர்களானால், தியானித்து ஜெபிப்பீர்களானால் அந்த விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ தரித்திரமா இருக்கிறேன், தரித்திர சிலுவையில எனக்கு அவர் கரை செலுத்துகிறார். சொல்லுங்க. வியாதிக்கு அவர் கரை செலுத்துகிறார். என்னுடைய குடும்ப போராட்டங்களுக்கு, என்னுடைய மன போராட்டங்களுக்கு, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு எனக்கு எவ்வளவு போராட்டம் பிள்ளைகளாக இருக்கு, எனக்கு எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகளாக இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, சாப்பாடு பிரச்சனை இருக்கு, எதிர்கால பிரச்சனை இருக்கு. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு சிலுவையில் அவர் கரையம் செலுத்தினார் என்ற அந்த கரையம் செலுத்தின விதத்தை எண்ணி தியானித்து அவர்களை ஜெபித்து பார்க்க பதில் கிடைச்சிடும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தான் உலகத்தை படைச்சார், அவர் தான் மனுஷனை படைத்தார். ஆனா ஆதியில் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அவருக்கு கீழ்ப்படியாம, அல்லேலூயா, அவர் கொடுத்த உரிமைகளை அவருக்கு கீழ்ப்படியாம பிசாசின் கையில கொடுத்து அவனுக்கு அடிமையாயிட்டார். நிறைய பிரசங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்கிறோம், கவனிக்கிறீங்க. நீங்க யூடியூப்ல நிறைய செய்திகள் இருக்கு, நீங்க தேடலாம். அது பெல் பட்டன் அமுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா உங்களுக்கு எல்லா செய்திகளும் நீங்க உட்கார்ந்து கேட்டு பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்க கண்களை தரும். ஆமென் சொல்லுவோமா? விடுதலை கிடைக்கும். கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ அவர் கரை செலுத்தினார் என்று பல வசனங்கள் சொல்லுது. வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம்
15, 16 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6, 15, 16 வசனங்கள். அந்த பிரசன்னமாய்களை அவர் யாரு? நீங்க கரை செலுத்துவர் யார் தெரியுமா? மனுஷனை படைத்தவர், உலகத்தை படைத்தவர். அந்த சராசரத்தில் உள்ள அத்தனை அவரால் படைக்கப்பட்டது. மனுஷனும் அவரால் படைக்கப்பட்டவர் தான். அவர் ஒரு கரை செலுத்துகிறார். அவர் யாரா? திரும்ப வாசிப்பா. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் கரை கொடுக்கிறார். கரை செலுத்துகிறது யார் என்றால், கவனிக்கிறீங்களா? கரை யார் செலுத்துறார்? உங்களை மீட்டுக்கொள்ள, உங்க பிரச்சனையின் பிடியிலிருந்து விடுவிக்க, உங்க போராட்டங்களிலிருந்து விடுவிக்க, உங்க மன பிரச்சனை, உங்க வியாதி பிரச்சனை, சரீர பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை, உங்க பொருளாதார பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கும்படி அவர் யார் தன்னை கிரயம் பண்ணுகிறார், கிரயம் செலுத்துகிறார் என்றால் அவரே நித்தியானந்த சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி. அவர் ராஜாதி ராஜா. ஒரு ராஜா அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜா. அவர் ஒரு கர்த்தர் அல்ல, கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவர். ஒரு நாள் அவர் செத்து போனதில்லை, மரிக்காதவர். இயேசு மரித்தார்ல அப்படின்னு கேட்பீங்க. கடவுளை ஒருத்தர் கொள்ள முடியாது, தொட முடியாது, நீங்க கிட்ட போக முடியாது. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய கடவுளை பிடிக்க ஒருவரால் முடியாது. அவரை பற்றி இன்னும் சொல்லுங்க பாருங்க. சாவாமை உடையவர், நித்திய நித்தியமாய் வாழ்பவர், ஆதியிலே இருந்தே இருக்கிறார். எவ்வளவு ஆதியில இருந்தார், எவ்வளவு காலம் இருந்தார் தெரியாது. அந்த முடிவு எவ்வளவு காலம் இருந்தார் தெரியாது. முடிவு வரைக்கும் எப்போது பூரணமாக இருந்தவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்வர். ஒருவர் சேர முடியாது அந்த ஒளி. சும்மா ஒரு விதமான கண்ணுல லைட் அடிச்சுனாலே வண்டி ஓட்ட முடியாது. இப்போ உள்ள லேசர் லைட்டுகளை எல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு மேல இருக்க அந்த ஒளி ஒருவர் சேர முடியாதான், கிட்டே போக முடியாது, பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். அவரை பிடிக்க முடியுமா? கொல்ல முடியுமா? தொட முடியுமா? நீங்க இப்படி பண்ணக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவர்கிட்ட ஏதாவது பண்ண முடியும்? நீங்க யாராவது ஏதாவது பண்ணியிருக்கு பார்ப்போம். இந்த உலகத்துல 850 கோடி ஜனம் இருக்காங்கல்ல, ஏதாவது ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணிட்டு பார்ப்போம். பண்ண முடியாது. ஒருவரும் கண்டிடாதவர், ஒருவர் காணக்கூடாதவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? மனு உருவானார். அவருடைய பிள்ளைங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பது போல அவரும் அந்த தெய்வம் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அந்த தெய்வம், அந்த மாட்சிமை மகிமை நிறைந்த தெய்வம் மனுஷன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவனாக இருப்பது போல அவரும் மனுஷனானார், மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார். அல்லேலூயா. அவருக்கு பசி இருந்தது, அவர் களைப்படைந்தார், அவர் தாகம் இருந்தது, அவர் மனசுல ஆவியில களி கூர்ந்திருக்கிறார், சந்தோஷப்பட்டிருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார், விசனப்பட்டிருக்கிறார், கோபப்பட்டிருக்கிறார், அவர் மனதுருகி இருக்கிறார், அவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார், அவர் கண்ணீர் விட்டிருக்கிறார், அவர் பரிதாபித்திருக்கிறார், அவருக்கு திகில் வியாகுலம் அடைந்தார், மரணத்துக்கு எதுவான துக்கம் அடைந்தார் என்றெல்லாம் அவருக்கு சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆகையினால் தான் அப்படிப்பட்ட சர்வ லோகாதிபதி, அந்த ஏக சக்கராதிபதி மனுஷனாக வந்து மனுஷர்கள் படுகிற எல்லா நிலைமையும் அவர் அனுபவித்தவர். சொல்லுங்க. அல்லேலூயா. அது எதனால அப்படின்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனத்தை பார்த்து அவ்வளவுதான் பரிதபிக்கிறவர். பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும்
நம்மை போல நாம் என்னென்ன பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், திகில் அடைகிறோம், வியாகுலப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், துக்கப்படுகிறோம், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாராம்? நம்மை போல அந்த பாடுகள் எல்லாம் அவர் சோதிக்கப்பட்டார், அவர் அனுபவித்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் மனுஷனா அப்படி போயிட்டார்ல. இது ஏன் அவர் பாடணும்? ஏன் அவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு என்ன அந்த கடவுளையா கீழே இப்படி பாடுபடுறாரு? அவர் எதுக்கு வந்தார்? அவர் ஏன் உலகத்துக்கு இறங்கி இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தியானிக்க வேண்டும். இங்கதான் நமக்கு முக்கியமான இடம் வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அந்த வசனத்தை முழுசா படிச்சு முடிப்பா. எபிரேயர் 4:15. நம்மை போல எல்லா பசி இருந்தது, கோபம் இருந்தது, அவர் அனுதாபப்பட்டிருக்கார், கண்ணீர் விட்டிருக்கார், எல்லாமே அவருக்குள்ள இருந்திருக்கு. சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாம நம்ம ஒரு சோதனை வந்துட்டா நூறு தள்ளிடுவோம். என்ன இப்படி பண்ணிட்ட, நாசமா போயிடுவேன், எவ்வளவு பேசுவோம். நம்ம எல்லாம் பாவம் செய்துருவோம். அவர் பாவம் செய்யாதவராய் அல்லேலூயா. அவர் எவ்வளவு சோதனைகளுக்குள்ள போனாலும் ஒரு பாவமும் செய்யல. நம்ம அப்படி இல்லை, முறுமுறுக்குவோம். நமக்கு வந்துற கோபம் ஆத்திரம், அல்லேலூயா, எரிச்சல் வந்துடும். சொல்லுங்க, நமக்கு வந்துடும் ஒரு மாதிரி. நமக்கு குடும்பத்துல பிரச்சனை, பையங்க, பிள்ளைங்க, குடும்பம், ஒய்ஃபு, கணவர் அப்படி வந்துட்டுனா கெட்ட வார்த்தை வரைக்கும் ஏறி வந்துடும். வச்சு விளாசிடுவோம். அவர் பாவம் செய்யாதவர். இவர்கள் நடுவுல இருந்தாலும் அவர் பாவம் செய்யல. ஏன்? அவர் பாவம் செய்யாத ஒருவர் தான் உங்க பிரச்சனையில பதில் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கவனிக்கிறீங்களா? இது கடவுள் அவரை போட்டு அடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பாடு மரணத்தை குறித்து நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. நான் நிறைய பாடுகளுக்குள்ள போறேன், எவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறேன், மன போராட்டத்துக்குள்ள டெய்லி போறேன், துயரங்களுக்குள்ள போறேன். ஆனா அந்த துயரத்தை இயேசு பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு ஏதோ செய்தாராமே, அது அந்த பிதா அவரை அடிச்சு நொறுக்கிட்டார். அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லாம வாழுகிறோம். சொல்லுங்க, சம்பந்தம் இருக்கு. அவர் பாடுபட்டதற்கும் நம்முடைய பாடுகளுக்குள்ளும் சம்பந்தம் இருக்கிறது. நம்முடைய அவருடைய கேடு, அவர் அடைந்த அந்த கேடுகள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தருவதற்கு என்பதை புரிந்து கொண்டால் அதை தியானம் பண்ண ஆரம்பிப்போம். அதை ரொம்ப விரும்புவோம். ஆமென் சொல்லுகிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். நிறைய பேருக்கு அசட்டை பண்றாங்களா? ஒரு மதிக்கலையா? நல்ல கவனிங்க. இயேசு அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் மனுஷரால். நீங்க உங்க குடும்பங்கள் நடுவுல நீங்க எதிர்பார்க்கிற இடங்கள் அசட்டை பண்ணப்படுகிறீர்கள். ஆனால் கவனிக்கணும் அந்த செய்தியை. நான் அசட்டை பண்ணப்படுறேன். ஒரு காலத்துல என்ன நிறைய பேர் நேசித்தாங்க, என் கூட இருந்தாங்க, எனக்கு நல்லா இருந்த போதெல்லாம் நிறைய ஓடி வருவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை, எனக்கு சாதிக்கிறது இல்லை. அசட்டை பண்ணப்பட்டவர். கவனிங்க. அல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்.
நிறைய பேர் புறக்கணிச்சுவாங்க. அசட்டை புறக்கணிப்பு எல்லாம் ஒண்ணுக்குள்ள தொடர்பா இருக்கும். இந்த எட்டியே பார்க்க மாட்டார், விசாரிக்கவே மாட்டார். விசாரிச்ச தலையில வந்து விழுந்துடும் ஏதாவது. ஹலோ, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு இருக்கா? உங்களுக்கு பிரசவம் பண்றதுல எனக்கு இருக்கு. என்னை அசட்டை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை புறக்கணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மட்டும் இல்லை, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அதான் நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு பதில் இருக்கு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கானாலும் உங்களுக்கு ஆனாலும் சில இடத்துல நான் அசட்டை பண்ணப்படுகிறேன், சில இடத்துல நான் புறக்கணிக்கப்படுகிறேன். மட்டும் இல்ல, துக்கம் நிறைந்தவரா இருக்கிறேன். நான் வேதனை கண்ணீருமா இருந்து அழுகிறேன். எனக்கு இருக்க வேதனை ஈவன் ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது, ஒய்ஃப் ஷேர் பண்ண முடியாது, பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது. உள்ள வச்சே நொந்து வெந்து போகிறேன். துக்கம் அனுபவித்தவர், கவனிக்கிறீங்களா? அவரை விட்டு நம்முடைய முகங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டோம். நல்லா இருந்த நாட்கள்ல நம்ம விசாரிக்கு வீடுகளுக்கு வந்தவங்க இப்ப வர்றதில்லை. நிறைய பேர் சொல்லுங்க, முகத்தை மறைச்சிடறாங்க, விளைக்கிறாங்க. இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிற நேரம், கொஞ்சம் காசெல்லாம் கொஞ்சம் கையில இருக்கிற நேரம் நிறைய பேர் வருவாங்க. சொல்லுங்க, கொஞ்சம் டவுன் ஆயிட்டோம்னா எட்டியே பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஒரு எண்ண கூட அவர் ஒரு நபராக நினைக்கவே இல்லை. நிறைய பேர் நம்ம வீடுகள்ல நினைக்கப்படல, நபராக நினைக்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு நபரா அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் நினைச்ச அழுது இருக்கு. அல்லேலூயா. இந்த பகுதியை தியானிக்கிற போதெல்லாம் அழுவேன். ஏன்னா இந்த பாதையில நான் நிறைய இடத்துல இருந்திருக்கேன். 17 வயதுல இருந்து அதிகமான வருஷங்கள் தனிமையா இருந்த லைஃப் தான். அழுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மாடு அனுபவம். நீங்க என்ன செய்யப்படுதுன்னா, அடுத்த வசனம் சொல்லு, மெய்யாகவே மெய்யாகவே அருமையான மகனே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையே, மெய்யாகவே இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளை அவர் நம்முடைய பாடங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். என்னுடைய புறக்கணிப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய அசட்டை, என்ன அசட்டை பண்ண இடத்தை அவர் ஏற்றுக்கொள்றாரு. எல்லாம் அவர் வாங்குறாரு. அவ்வளவு பேரு அசட்டை பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, எண்ணாம இருக்கிறாங்க. உங்களை எல்லாருக்கும் இருக்கிறத அவர் ஏற்றுக்கொள்றாரு. என் பிள்ளைகளுக்கு இருக்கிற அத்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் அசட்டை பண்றது 100 பேரை சேர்ந்து அசட்டை பண்ணா அவருக்கு எவ்வளவு அசட்டையா இருக்கும். கவனிக்கிறீங்களா? என்ன மட்டும் அசட்டை பண்ணா எனக்கு இவ்வளவு வேதனை, அவர் அசட்டை பண்ணப்பட்டா எவ்வளவு அதிக கேவலமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வியாகுலங்களை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய பிரச்சனைகளை, மன அழுத்தங்களை, நாம் கடந்து போகிற பாதை, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டார்? இது எப்படி? நான் தானே சுமக்கிறேன், எனக்கு தான் இருக்கு, அவர்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கதான் நம்ம அவரோட கனெக்ட் ஆகணும். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கதான் நம்ம கனெக்ட் ஆக வேண்டிய இடம். அவர் கெத்சேமனே தோட்டத்துல முதல்ல சுமக்கிறாரு. சுமக்கிறது அவருடைய வேதனை அல்ல, வியாகுலம் அல்ல. வாசிப்போமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம வாசித்த வேத பகுதிக்கே வாங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் படிப்போமா? 37 38 படிப்போம். 37 துக்கம் அடைகிறார். அவ்வளவு பெரிய மகாராஜர், ஐஸ்வர்ய சம்பந்தர், சகலத்தை செலுத்தித்தவர், அவருக்கு ஒரு குறைவும் இல்லை.
எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? துக்கம் அடைகிறார். ஏன் அவருக்கு என்ன துக்கம்? நமக்கு உலகத்துல பாவம் செய்த மனுக்குலம் பேரர் மிகுந்த உலகத்துல இருக்கிறோம், நமக்கு துக்கம். அவருக்கு என்ன துக்கம்? ஏன் அவர் துக்கப்படுகிறார்? அவர் துக்கம் அடைகிறார். ஏன் துக்கப்படுகிறார்? கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் அவர் அங்க துக்கப்படுகிறாரு? ஏன் அவர் வியாகுலப்படுகிறாரு? ஏங்குறாரு? அவருக்கு என்ன வியாகுலம்? இதை யோசித்தீங்கன்னா அது உங்களுக்காக நமக்காக என்று காண முடியும். இந்த இடத்தை நீங்க தியானம் பண்ணி கர்த்தரோட சேர்ந்து ஜெபித்து பாருங்க. உங்க வியாகுலங்கள் மறைந்து போகும், உங்க துக்கங்கள் மாறி போகும், உங்க வியாதிகள் போயிடும், உங்க பிரச்சனைகள் போயிடும். அல்லேலூயா. ஸ்வரத்தம் நீங்க அந்த வசனத்தை திரும்ப படிங்க. 37 இயேசு அகில உலகத்தை படைத்தவர், சர்வ சிருஷ்டிகர், ஒருவராய் சாவாமை உடையவர், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, ஒருவர் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அவர் வியாகுலப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார். அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் சீசர்ட்ட கெஞ்சுறாரு. இதுவரைக்கும் சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்ட? சொல்லுங்க. அல்லேலூயா. அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டன்னு கேட்டவர் இப்ப சொல்றாரு, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கி, என்னோடு கூட கொஞ்சம் விழிச்சிருந்தப்பா சோமனுங்க. ஏன் அப்படி அந்த மாதிரி இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு நீங்க சுமக்கிற பாரம், வியாகுலம், வேதனை, உங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள் இருக்கிற அந்த வியாகுலத்தை, வேதனையை, துக்கங்களை, கவலைகளை, கண்ணீரை அவர் தனக்கு எடுக்கிறார். எடுத்தா ஒரு ஆளுக்கு துக்கத்தை நம்மளால கேட்க முடியும், ஒரு ஆளுக்கு துக்கத்தை நம்மளால கேட்க முடியாது. கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கேட்கவே முடியாது. பதில் செய்ய முடியுமா? கேட்கவே முடியாம இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தராலும் ஒருடைய துக்கங்களை, வியாகுலங்களை, கவலைகளை, கண்ணீரை, அவங்களுடைய மரண போராட்டங்களை, அவங்க பாடுகளை ஒருத்தராலையும் கேட்க கூட சரியா முடியாது. ஒரு அளவு கேட்டுட்டு ஜோமனும் ஆண்டவர் தான் பாத்துக்கணும், ஒரு ஜோமன் நட்டா அப்படிதான் கேட்க முடியும். கவனிக்கிறீங்களா? அப்போ அகில உலகம், கோயம்புத்தூர் 34 லட்சம் ஜனம் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 7.5 கோடி ஜனம் இருக்காங்க, இந்தியாவில் 146 கோடி ஜனம் இருக்காங்க, உலகம் முழுவதும் 850 கோடி ஜனம் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் யோசித்து பாருங்க. அவங்களெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம், எனக்கு மட்டும் இருக்கு, எனக்கு மட்டும். எல்லாருக்கும் அவங்கவுங்க மட்டும் இருக்கு. அப்ப 850 கோடி ஜனத்துக்கு அவங்கவுங்க மட்டும் இருக்கு. இது எல்லாத்தையும் அவர் எடுக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஜனம்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, அவர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், அத்தனை பெரிய பாட்டுகள், வியாகுலங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், அவங்க போற துயரங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் அவர் தன்னால் எடுக்கிறார். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைக்கு உள்ள இருக்கிற அந்த வேதனை விலகணும், என் பிள்ளை வியாகுலப்படுகிறது விலகணும், அவருடைய துக்கம் விலகணும், அவங்க கண்ணீர் விலகணும் என்று அவர் தன்னால் எடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க. இந்த இடம் புரிந்து வாங்க. இதுதான் கடினமான இடம். உங்கள்கிட்ட இருக்கிறது என் பிள்ளைக்கு இருக்க கூடாது. உங்கள்கிட்ட இருக்க, என்கிட்ட இருக்குது என் மகனுக்கு இருக்க கூடாது. இங்க உலகத்துல யாராவது சாம்ராஜ்ய துக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? எடுத்துருவாங்க? எடுக்க முடியும். கொஞ்சம் சும்மா ஆதரவா 2 வார்த்தை பேசிங்க. நானும் ஒன்னும் நினைச்சுங்க, எடுக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற வேதனை, பாரங்களை, துக்கங்களை, வியாகுலங்களை, கலக்கங்களை, கண்ணீரை, நாம் போகிற அந்த அடைகிற அந்த வேதனை, பாடுகள், அந்த அருவருக்கப்பட்ட இடம், தள்ளப்பட்ட இடம், மதிக்காத இடம், என்னை புறக்கணித்த இடம், அந்த இடம்லாம் எனக்குள்ள உணர்வு பூர்வமா எவ்வளவு இருக்கு.
அது அவர் என் பிள்ளைக்கு இது இருக்கக்கூடாது என்று அவர் தம்மை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுபவிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமா தியானித்து பாருங்க. அப்ப உங்கள்கிட்ட அது இருக்காது, அங்க போயிடும். நீங்க சுமக்க தேவையில்லை, நீங்க சுமக்க தேவையில்லை, அவர் கையில கொடுத்துடலாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெத்செமனேல காணப்பட்ட அந்த துக்கம், வியாகுலம், திகில், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எல்லாமே உலகில் அத்தனை பேர் அனுபவிக்க வேண்டியவைகள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறவைகள். இத புரியாதனாலதான் நம்ம எல்லாம் சுமக்கிறோம். புரிஞ்சிட்டோம்னா கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருவோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை கடந்து போகிறேன், அப்படியே சுமக்க மாட்டோம். உடனே கிட்ட போயிடுவோம், உடனே கிட்ட போயிடுவோம். அல்லேலூயா. பிரச்சனை, பாடு, ஒரு வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, அவமதிக்கப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன், நான் புறக்கணிக்கப்படுகிறேன், நான் எந்த இடத்துல எதிலையுமே என்ன மதிக்க மாட்டேன், ஒரு மனுஷனாகவே நினைக்கிறேங்க, என் பிள்ளைகளை என்ன மதிக்க மாட்டேங்கிறேங்க. இப்படி எல்லாம் இருக்குமானால் நான் உடனே போக வேண்டியது அவர் எனக்கு செய்த இடத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. சொல்ல கிட்டி சேரணும். அதுக்குதான் கரையை செலுத்தணும், கரையை செலுத்தணும். உங்க இடத்துல உட்கார்ந்து அது இதுன்னு புலம்புறோன்ற வராது. கரையை செலுத்தணும், நேரம் செலவிடணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக கோவை தொங்க நேரிடினோ ஆவலாயோ மண்டை சேர்வேன் தேவனே நான் ஓமகண்டயல் இன்னும் நெருங்கி சேவதேயன் ஆவல் பூமியில். ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு பாஸ்டர் ஜோம் பண்ணிருங்க அப்படின்னு தூக்கி போட்டுருங்க, போகாதுங்க. தப்பு தப்பா கணக்கு போட்டு நடக்கிறோம், போகாது. ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இது என் வீட்டுல ரொம்ப காலமா வேரூன்றி நிக்குது. என் மேல இருக்கு, என் புருஷன் மேல இருக்கு, என் மனைவி மேல இருக்கு, என் பிள்ளைகள் மேல இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள இருக்கு. அப்படியானா என்ன செய்யணும்? இது யாரும் எடுக்க முடியாது. கர்த்தர் எடுத்து போட்டார், சுமந்தார். அவர்கிட்ட போகணும், நெருங்கி சேரணும், கரையில் செலுத்தணும், டைம் கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபங்களுக்கு, தேவ சமூகத்துல செலவழிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு ஏராளம் இருக்கு. இந்த பிரச்சனைக்குரிய வேத பகுதியை எடுத்து வைத்து தியானம் பண்ணி அவர்கிட்ட போய் ஆண்டவரே, என்னுடைய பாடலை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால இந்த இடத்துல நான் அனுபவிக்கிற இந்த பிரச்சனையுமா மாற்ற முடியும், மாற்ற முடியும். அங்க போனோம் சொல்லுங்க, மாற்ற முடியும். அவரால் தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. மாற்ற முடியும். ஆண்டவரே, இவ்வளவு கடினமான பாதையில போறேன், இவ்வளவு கண்ணீரான பாதையில போறேன். இதை யாராலும் தீர்க்க முடியாது. கோர்ட் தீர்க்காது, போலீஸ் தீர்க்காது, வாத்தியார் தீர்க்க மாட்டார், உங்க அப்பா அம்மா தீர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பெஸ்ட்னு தெரியறவங்க தீர்க்க முடியாது. இவரால் தீர்க்க முடியும், இவரால் முடியும். அல்லேலூயா. அப்ப போக வேண்டிய பிரகாரம் போகணும். அதுக்காக நேரம் செலவிடணும். ஜெபம்னா கயிறு போட்டு இழுக்கணும் இல்ல. நான் கரையை செலுத்தினா என் வீடுமா, என் சந்தோஷம் தான். அல்லேலூயா. அந்நாள் கரையை செலுத்தினா ஆனந்த கழிப்பாய் மாறினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம் நேரம் செலவிடுதல். இந்த இயேசு என்ன செய்கிறாருன்னா, ஒருத்தருக்கு பிரச்சனையை சுமந்தாலே அவுட். நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்மித்
விக்லிக் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். இவர் வியாதி சிறுக்கா ஜெபம் பண்றது. நிறைய வியாதிகள் சுகமாயிருக்கு. இப்ப இல்ல, 20ஆம் நூற்றாண்டு கடைசியில வாழ்ந்தது. கவனிக்கிறீங்களா? நிறைய நோய்கள் சுகமாக்கி இருக்காரு. அவர் வயசாயிடுச்சு. அவருக்கு ஃப்ரெண்டு ஒரு ஆளு இறந்து போனார் சொல்லி தேவாலயத்தில் நடக்கிற அந்த பிரேயருக்கு போயிருந்தார். கடைசி பிரேயர், மரித்து போன அவருடைய ஃப்ரெண்டுக்கு மரணத்துல கடைசி பிரேயருக்கு போயிருக்காரு. அங்க போய் உட்கார்ந்து இருக்க, ரொம்ப வயது. அப்போ அதுல ஒருத்தர் உட்கார்ந்தாரு பக்கத்துல. அவர் யாருன்னா, இவர் ஒரு காலத்துல இவருக்கு குழந்தைக்கு மகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணீங்களா, உங்க பிள்ளை சுகமாயிட்டாளா, நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, இன்னும் என் பிள்ளை சுகம் ஆகுத பார்த்துருக்க அப்படின்னு. கவனிக்கிறீங்களா? இதை கேட்ட உடனே இன்னும் சுகமாகுதியா, அந்த பாரத்தை எடுக்கிற அந்த பெருமூச்சு, அந்த வேதனைய, அந்த வியாகுலத்தை, அவருடைய வியாகுலத்தை இவர் எடுத்தாரு. உட்கார்ந்து சேர்ல காத்து போயிடுச்சு. அவுட்டு சர்ச்சிலேயே சேர்லயே மறித்து போனார். அடுத்தவங்களுடைய ஒரு பாரத்தை இன்னொரு ஆளால எடுக்க முடியாது என்பதன் உதாரணம். சொல்லுங்க, பாரத்தை சுமந்தவர் இயேசு ஒருவர். அவர் சுமக்க முடியாத பாரம். ஏன் இவருக்கு துக்கம்? இந்த இயேசு ஏன் துக்கம்? உலகத்தில் இருக்கிற 750 கோடி ஜனங்களுடைய வியாகுலத்தை சுமக்க, ஒரு ஆளுக்கு வியாகுலத்தை சுமக்கவனே மூச்சு போயிடுது. இன்னும் அவருக்கு சுமங்கலையே. ஒரு ஆளுக்கு மேல பாரப்பட்டு அக்கறையோட ஜோமணி பாருங்க, எவ்வளவு பெரிய விடுதலை. சும்மா ஜோம் பண்றோம், சும்மா ஜோம் பண்றோம். ஆண்டவரே, அது இது மாயஜால ஜெபம். அக்கறையோட, கரிசனையோட, இவங்க வீட்டுல இது நடக்கணும், இந்த சூழலை மாறணும், ஆண்டவரை உம்மா மாற்ற முடியும். அக்கறையோட, கரிசனையோட, கண்ணீரோட, பாரத்தோட முழங்கால் போட்டு நின்று ஜெபம் பண்ணிப்பாருங்க. வீடு மாறிடும், சூழலை மாறிடும். அல்லேலூயா. ஏதோ ஜெபம் பண்றேன் ஆண்டவரே அப்படிவா, இந்த ஜெபம் இல்ல. இந்த வீட்டுல இது நடக்கணும், இன்னாருக்கு இது நடக்கணும் என்ற கண்ணீரோட பாரம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. மனம் திரும்புதலை கொடுக்கிறவர் கர்த்தர். வீட்டை மாற்றுகிறவர் கர்த்தர். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும். பாரமே இருக்காது, சும்மா ஜெபம் பண்ணிக்கணும். அக்கறையோட, இந்த வீட்டுல இப்படி இருக்கக்கூடாது, இவங்க இப்படி இருக்கணும், அதுதான் பாரம் எடுத்தல். அல்லேலூயா. உங்க வீட்டை பற்றி பாரம் அப்படிதான். சும்மா நீங்க நிறைய வார்த்தை பேசுறது ஜெபம் இல்ல. நம் பிள்ளைகிட்ட இப்படி இருக்கக்கூடாதப்பா, என் மகள் இப்படி இருக்கக்கூடாதப்பா, என்னுடைய ஆரோக்கியம் இப்படி இருக்கக்கூடாது, என் வீட்டுல இப்படிப்பட்ட சுகம் இருக்கக்கூடாது. பாரம் எடுக்கிற அந்த அக்கறை, அந்த கரிசனை ஒரு தேவ பிள்ளைக்குள் வருமானால், அல்லேலூயா, மனதுருகுதல். ஐயோ, இந்த மாதிரி இருக்காங்களே, ஐயோ, இந்த மாதிரி சூழல கடந்து போகிறாங்களே. அப்ப நமக்கு அவங்க மேல அக்கறை, கரிசனை வரும். இது என்னன்னா, எல்லாருக்கும் இப்படிதாங்க, வீட்டுக்கு வீடு சொல்லுங்க, பாசப்படி இருக்கும் இல்ல. ஐயோ, இவங்க இப்படி இருந்தா, இவங்க இல்லைன்னா, இவங்க நிலைமை இப்படி இருந்தா, இப்படி கஷ்டப்படுறாங்களே, பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு அந்த பாரம், அந்த மனது இருக்குது. இயேசுவுக்கு நம்ம மேல இருந்ததுனால அகில உலகத்தின் மக்களுடைய பாரத்தை அவர் எடுத்துக்கொண்ட போது துக்கம் அடைகிறார், வியாகுலப்படுகிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது என்று அங்கலாய்க்கிறார், தவிக்கிறார். அல்லேலூயா. இது என்ன நடக்குது அப்படின்னா, அது ரத்த நாளங்களை தாக்குது, இருதயத்தை புழியுது. ஐயோ, என் மகன், என் மகள் இந்த மாதிரி ஒரு வேதனை என் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்ற ஒரு பாரத்தை எடுக்கிற போது அந்த இருதயம், அந்த மனது பயங்கரமா தாக்கப்படுது.
சொல்லுங்க. மனதுல அந்த பாரம் வராம, அந்த தாக்கம் வராம நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க, ₹1 வேலைக்காது. சொல்லுங்க. மனதுல அந்த பாரத்தோட வீட்டுக்கு ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றீங்களா? உங்க குடும்பத்துல ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு கரை செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கட்டத்துல வந்திருக்கோம், இந்த இடத்துல எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி உறுதியாக பாரப்படுங்க. இந்த நிலைமை நான் மாற்றத்தை நான் கண்டிப்பா பார்க்கணும். பாரப்படுங்க. நிச்சயமா மாறுதலை நீங்க காண்பீங்க. மாற்றுகிறவர் கர்த்தர். என்னுடைய பாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கப்பா. இன்னும் ஏன் மேல உட்கார்ந்து இருக்கு, என் குடும்பத்தின் மேல உட்கார்ந்து என்ன அங்கலாக்கப்படுது, என்ன வியாகுலப்பட வைக்குது, என்ன கண்ணீர் விட வைக்குது. இதை நீங்களா எடுத்துக்கொண்ட தெய்வமே, இன்னைக்கு இந்த சூழலை நீங்க மாற்ற முடியும். அல்லேலூயா. எந்த சூழலில் நீங்க கடந்து போகிறீங்களோ அதே இடத்துல இறங்கி வருகிற கர்த்தர் அவர் மட்டும்தான். ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். நித்தியவாசியும் கவனிங்க. அந்த தெய்வத்துடைய பேரை வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த தெய்வம் யாரு தெரியுமா? இந்த தெய்வம் மனுஷன் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்காருன்னு தெரியுமா? அவருக்கு பேர் என்னவா? நித்தியவாசி. நித்தியமாக இருக்கிறவர், தொட முடியாதவர், ஒருவர் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சாபமுடையவர், நித்தியானந்த ஏக சித்திராதிபதி. அவரை பற்றி சொல்கிறது. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர். இந்த உலகத்துல ஒரே ஒரு பரிசுத்தர் என்ற பெயர் உள்ளவர் அவர் மட்டும்தான். பரிசுத்தர் என்ற நாமம் உடையவர், மகத்துவமும் உன்னதமான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், மகத்துவம் உள்ளவர், உன்னதர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், மகத்துவமானவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தெய்வம். என்ன நடக்கும்? நீங்க இதை புரிந்து சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், வீடுகள், நீங்க கடந்து போகிற பாதைகளில் நீங்க இந்த வசனங்களை நினைவுகூர்ந்து இதை தியானித்து, இந்த தெய்வம் தான் எனக்காக கெத்செமனே தோட்டத்துல வியாகுலம் அடைகிறார், கெஞ்சுகிறார். ஏன்பா பயப்பட்ட? ஏன் விசுவாசமா இருக்க? திடன்கொள், நான் தான். இப்படி நான் சொன்னவர் சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப மரணத்துக்கு எதுவான துக்கம் என்னுடைய துக்கம் இல்ல, உங்க எல்லாருடைய துக்கம் என்ன மனசை அடைச்சு நிக்குது. நான் சுமக்க முடியாத ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறேன். என் இருதயம், என் மனது பயங்கரமா தாக்கப்படுது. என் மனசை தாக்குது. என் பிள்ளைகளுடைய பாரங்களை கண்டு நான் தாக்கப்படுகிறேன். என் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை பார்த்து நான் தாக்கப்படுகிறேன். இந்த குடும்பம் போராடுகிற போராட்டத்தை பார்த்து நான் தாக்கப்படுகிறேன். என் மனது புரியுது. கவனிக்கிறீங்களா? அவர் என்ன செய்கிறாரா? வாசிங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், என் மகனே, என் மகளே, இப்படி அவ்வளவு ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்கள், பணிவோடு கூட கர்த்தரை தேடி பற்றி கொண்ட பிள்ளைகளிடத்தில் ஆவியை உயிர்ப்பிக்க நொறுங்கி போயிருக்காங்க எங்க பிள்ளைங்க. வாழ்க்கையில நொறுங்குதல். அப்படி அழுதுட்டு விட்டுறாதீங்க. இந்த வேத பகுதிக்குள்ள வாங்க. நொறுங்கி போன இடத்துல யாரு எனக்கு உதவி செய்வா? இந்த நொறுக்குதலை மாற்றுகிறவர் யார்? நொறுங்கின உள்ளமுள்ள இடத்துல வந்து இறங்கி என்னை ஆறுதல் திருப்திப்படுத்துகிறவர், காயங்களை கட்டுகிறவர், வேதனைகளை மாற்றுகிற சூழலை மாற்றி கொடுக்கிறவர். சத்தமா சொல்லுங்க. பணிந்த ஆவி உள்ளவர்கள், நொறுங்குண்ட ஆவி. கண்ணீரோடு இருக்கிறேன்னா புலம்பி தீக்காதீங்க. போன் எடுத்து கண்டவர்களிடம் பேசாதீங்க. கர்த்தரிடத்தில் கிட்ட போங்க. இப்படிப்பட்ட தியானத்துல நீங்க எனக்கு நீங்க அந்த கெத்செமனே தோட்டத்துல நீங்க புரியப்பட்டீங்கப்பா. என்னுடைய பாரத்தை நீங்க நினைத்து அதை எண்ணி என் வேதனைகளை நீங்க சுமந்தீங்க. என் பாடுகளை நீங்க அங்கே ஏற்றுக்கொண்டீங்க. என் வேலை ஸ்தலத்தில் இருக்க போராட்டத்தை நான் நித்தமும் சித்திரவதைப்படுறேன்.
அலக்களிக்கப்படுகிறப்பா அதை நீங்க சுமந்தீங்க. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம். அந்த நொறுங்கி போகிறீங்கன்னா புலம்பி கொட்டாதீங்க, மனுஷனை தேடாதீங்க, அக்கம் பக்கத்தை தேடாதீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தேடாதீங்க. நொறுங்கி போயிட்டீங்கன்னா நொறுங்குண்ட இதயத்துல வாசம் பண்ண இறங்கி வருகிற உங்கள் பாடுகளை மாற்றி அமைக்கிற கர்த்தர் அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. பதில் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், வீட்டில் மாற்றம் வரும். சொல்லுங்க. அல்லேலூயா. தேடுங்க. இதை விட்டுட்டு என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே படாதீங்க. என் வீட்டில் நான் இந்த மாற்றத்தை பார்த்தே ஆகணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அந்த நித்தியவாசி பரிசுத்தர் நாமம் உடையவர், உன்னதங்களில் வாசம் விடுகிறவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் இந்த பாடுகளை எனக்காக எல்லாம் ஏற்றுக்கொண்டவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. கூப்பிட்டா அப்பாடு கிட்ட வந்தா அவர் பணிந்த ஆவி உள்ளவர்கள் பணிவோட பற்றி கொள்ளுகிறப்பா. என் வீடு கட்டப்படணும், என் பிள்ளைகள் கட்டப்படணும், என் சுக வாழ்க்கை கட்டப்படணும், என் பொருளாதாரம் கட்டப்படணும், எனக்கு பிள்ளைகள் பாக்கியம் உண்டாகணும்ப்பா, எனக்கு வேலைகள் சமாதானம் வரணும்ப்பா, முன்னேற்றங்கள் வரணும்ப்பா, வருமானங்கள் பெருகணும், கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. என்னை தொல்லைப்படுத்துங்க, இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியுமாப்பா? நொறுங்கி போயிருக்கிறேன். நொறுங்குண்ட ஆவி உள்ளவிடத்தில் இறங்கி வர ஆசை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க நொறுங்குற வேலை, வேதனைப்பட்டு நொறுங்கி போகிற நேரம் கிட்டி சேருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கிட்டி சேருங்க. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் நின்று போக பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் வந்து சோறும் துன்பம் இன்பமாக மாறோ ஊக்கமான ஜபத்தால். அல்லேலூயா. சால துக்க துன்பத்துல நீங்க போகிற வேளையில நெஞ்சம் சோர்ந்து போகும் சொன்னா நீங்க அப்படியே சோர்ந்து போய் படுத்தாதீங்க. சோர்ந்து போகிற வேலை, துக்கம் அடைந்து வியாகுலம் நிரம்பி இருக்கிற வேலை, சஞ்சலங்களால் நிரம்பி இருக்கிற வேலை, வருத்தங்கள் மிகுந்து இருக்கிற வேலை, இது மனுஷனால மாற்ற முடியாது. நீங்களும் அதுக்கு போய் சோர்ந்து படுத்தாதீங்க. அல்லேலூயா. வேதத்தை தருங்க. கெத்செமனேல நீங்க செய்த அந்த வியாகுலத்தை நான் பார்க்கிறப்பா, நீங்க அசட்ட பண்ண இடத்தை நான் பார்க்கிறப்பா, நீங்க புறக்கணிக்கப்பட்ட இடத்தை பார்க்கிறேன். டாக்டர் எல்லாம் தள்ளிட்டாங்க, மருந்துக்கு தீரலைங்க, ஏதோ டெம்பரரியா கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு அப்பப்போ போயிட்டு இருக்கு, நிரந்தரமா சுகந்து கிடைக்கலப்பா. அல்லேலூயா. அங்க நான் போறேன், அவர்கிட்ட சேர்றேன், அவர் பக்கத்துல போறேன். துக்கம், துயரம், கண்ணீர், சஞ்சலம், வேதனை வரும்போது பிள்ளைகளை பார்த்து, வீட்டை பார்த்து, சூழலை பார்த்து, நன்மைகளை பார்த்து அப்படி என்ன பண்றது உட்காராதீங்க. கப்பல் கவுந்த வேலை பண்ணாதீங்க. உங்க கண்ணத்துல கை கொடுத்து உட்காராதீங்க. 4 அடிதான் கூட கிடைக்கும். துக்கம் பெருகதான் செய்யும். துக்கம் மாறணுமா? துக்கம் சந்தோஷமா மாறணுமா? வேதனை மாறணுமா? கத்திரத்துல போங்க. அல்லேலூயா. நேரங்களை நியமிங்க, நாட்களை விசேஷ நாட்களாக நியமிங்க. இந்த நேரம் செப நேரம். காலையில கர்த்தரை தேடுவேன், என் வீட்டை மாற்றும் வரைக்கும் முழங்கால் படியிடுவேன். பணிந்து அவரை பிடிச்சு, எனக்காக இதெல்லாம் செய்திருக்கீங்கப்பா,
என் வீட்டுல நான் இதை பார்க்கணும், என் வீட்டுல இதை பார்க்கணும். குடிங்க. பணிந்த ஆவியுள்ளவர்கள் நொறுங்குண்டு கண்ணீரோடு இருக்கன்னு சொல்லி அவர்கிட்ட கிட்டி போய் பாருங்க. பணிந்த ஆவியுள்ளவர்கள் நொறுங்குண்டு ஆவியுள்ளவரிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். எதுக்கு வாசம் பண்றாரு? பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாராம். நீங்க இத தியானிக்கல, இத நீங்க உங்க இஷ்டம் போல அங்க திருப்பி விட்டுட்டீங்கன்னா அவர் நீங்க பார்க்க முடியாது. இந்த சஞ்சலங்கள் நிறைந்த நேரத்தில் கர்த்தரை நெருங்குவீர்களால் அவரை காண முடியும். அவர் இறங்கி வருகிறார். 7 மடங்கு அக்கினி சூளையிலும் இறங்கி வந்த கர்த்தர் உங்கள் வியாகுலங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அவர் சூழலை மாற்றுவார். அவர் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவார். அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நடக்கும். என் தேவனால் கூடும், என் தேவனால் மாறும். அல்லேலூயா. இந்த மாதிரி நான் இன்னும் இருக்க மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேன். மாற்றங்களை கத்தர் கொடுப்பார், விடுதலைகளை கத்தர் கொடுப்பார். என் தேவன் கர்த்தர் நம்முடைய சனத்தை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க இப்படி கிட்டி சேர்ந்து பாருங்க. இப்படி எண்ணங்கள் நிரம்பட்டும், சத்தியம் நிரம்பட்டும். இந்த நிரப்புதல் இந்த விதமாக கர்த்தரை கிட்டி சேர்தல் உண்டாகும் போது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரும். நீங்க இதெல்லாம் நினைக்கல, ஏதோ நம்ம போல இருக்க போல இருக்கட்டும், என்ன பண்றது, எல்லாரும் விடுத்தாங்க, கடைசியில வயசாச்சு இல்ல போக வேண்டியதான். முடிவு பண்ணாதீங்க. நீங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு பண்ணாதீங்க. பணிந்து நொறுங்குண்ட ஆவியோடு விட்டு போங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு போலோர் நேசருண்டோ மாசு தூய தாங்கிட வாஞ்சை நிறைவேற கஞ்ச தஞ்சம் அவர் போருண்டோ நெஞ்சம் சாந்தியை இழந்து சஞ்சலமை கொள்வதே கர்த்தரிடம் யாவும் கூற நேத்தமும் மறந்ததே சோதனையோ தொல்லையோ பாதை எங்கும் அல்லவோ சோர்ந்து போகா நெஞ்சத்தோடன் சேவாயவர் பாதமே வேதனையில் பங்கு கொள்ளோ வேறே நேசர் யாருண்டு இயேசு யாவும் அறிவாரே இயேசு அவரிடமே. ஒரு வேதனையில பங்கு கொள்ள ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு பண கஷ்டமா இருக்குங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல்ல இருக்குங்க, யாரையும் பார்க்க முடியும், யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க தான் இருக்கணும். உங்க வேதனை நீங்க இருப்பீங்க. அந்த வேதனையில பங்கு கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அவர் மட்டும்தான் அந்த வேதனையான சூழலை மாற்றி கொடுக்க முடியும், அந்த நிலைமையை மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய நிலைமைகளை மாற்ற முடியும், பரிதாபமான சூழல்களை மாற்ற முடியும், பிரச்சனையான காரியங்களை மாற்றி அமைக்க முடியும், வியாதிகளை மாற்றி அமைக்க முடியும். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவர் கொண்டதன் காரணம் மரண பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இருக்கிறதுலே பெரிய துக்கம் மரண துக்கங்க. அதை இயேசு சுமந்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வேண்டுதற்கு ஆமென் சொல்லுவோமா?
அல்லேலூயா. வேதனை யாராவது பங்கு கொள்வாங்களா? பங்கே போட மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. சத்தமா சொல்லுங்க. நான் பண்டிகை கொண்டாடுறேன், என் வீட்டுல ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்கேன்னா நிறைய பேர் பங்கு வருவாங்க. ஹாப்பி. ஓகே. வேதனை அழுதுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அந்த வீட்டுக்கு போவீங்களா? அழுதுட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல பயங்கரமான காயம், வேதனை, கண்ணீர். போவீங்களா? அந்த பிரச்சனையை கேட்க கூட செவி கொடுப்பீங்களா? ஒழுங்கா நேத்தான் கேட்டாச்சுல்ல, இன்னைக்கு கேட்பீங்களா? ஹலோ, ஒரு போன் பண்ணி கேட்டா போன் எடுப்பீங்களா? உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்குங்க, அவ்வளவு வேதனை இருக்கு. நீங்க ஆறுதல 4 வார்த்தை சொல்லுவீங்கன்னு நினைச்சு உங்களை கூப்பிடுறேன். நேற்று கூப்பிடுது, இன்னைக்கு கூப்பிடுது, நாளைக்கு கூப்பிடுது. எனக்கு வேலை இருக்குல்ல, எப்பவும் அந்த போனை எடுத்துட்டு இருக்க முடியுமா? இவ்வளவுதான் மனுஷன். ஆனா கர்த்தரோ, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? வேதனையில பங்கு கொடுக்கிற யாராக இருந்தாலும், உலகத்துல வேதனையோடு இருக்கிற எந்த பிள்ளைகளாக, மன சஞ்சலத்துல வேதனையில பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், உங்கள் வேதனையில பங்கு கொள்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த வேதனை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார். மாற்றுவார், மாறும். சொல்லுங்க. வேதனையை கொண்டு போய் எங்கே கொட்டி கொடுக்காதீங்க. வேதனை யாரும் உங்களுக்கு பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. பாஸ்டர் வந்தீங்கன்னா 2 ஜெபம் பண்ண முடியும். ஊழியக்காரங்க 2 ஜெபம் பண்ண முடியும். அவங்களுக்கு அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வேதனையில பங்கு கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆண்டவரே சொல்லி அவர்கிட்ட தான் போனோம். அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வேத வாசிப்பு, அந்த தியானம், அவரை கிட்டி சேர்தல், எதிர்காலத்தை குறித்திருக்க எந்த காரியமானாலும், எதுவானாலும் அவரால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். அவரால் தான் உங்க நிலைமை மாற்றி கொடுக்க முடியும். அவர்கிட்ட அணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்க நிலைமை அவருக்கு தெரியும். உங்க புறக்கணிக்கப்பட்ட இடம் தெரியும். உங்க பாடுகள் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? காலையில இந்த மத்தியானத்துல தன்னுடைய சமூகத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகள், நீங்க எந்த மனதோட இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் கிட்ட போய் பாருங்க. வேதனையோட போங்க, அந்த சஞ்சலத்தோட போங்க. யார்கிட்டையும் சொல்லிட்டேன், ஜோமனிட்ட திருப்தி அடையாதீங்க. எனக்கு பதில் அவர் செய்வார். அவர்கிட்ட நான் போவேன். அதுக்காக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியமான். அல்லேலூயா. அதுக்காக உபவாச ஜபங்கள், அதுக்காக காலை ஜபம், மத்தியான ஜபம், இரவு ஜபம், எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி தனி ஜபம். ஆமென் சொல்லுவோமா? வேதனைகளை பங்கு கொள்ளவும், பதில் கொடுக்கவும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மறக்காதீங்க. உங்க பதில், உங்க வீடு திரும்பும், சூழ்நிலைகளை திரும்பும், வாழ்க்கை திரும்பும், மகன்கள் திரும்புவாங்க, பிள்ளைகள் திரும்புவாங்க, புருஷன் திரும்புவார், மனைவி திரும்புவாள். வெடித்து 2ஆக 4ஆக சுக்குநூறாய் கிடக்கிற குடும்பம் ஒன்றிணைக்கப்படும். பரிசுத்த ஆவியினால் நடக்கும், தேவ ஆவியினால் நடக்கும். அந்த நிலைமையில் வந்து பங்கு கொண்டு நிலைமையை மாற்றுகிற தெய்வத்தால் நடக்கும். பொருளாதார பிரச்சனைகளை மாற்றி அமைக்கிற கர்த்தரால் நடக்கும். கடன் பிரச்சனைகளை மாற்றி அமைத்து ஒரு நல்ல செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவனால் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நடக்கும். அப்படியே விட்டுறாதீங்க. நடக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. நடக்கும் நம்புங்க. வீடு கட்டப்படும். நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டுக்கு வருவேன். கர்த்தரால் இது நடக்கும். உறுதிப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, பங்கு கொள்கிற தெய்வத்திடத்துல போங்க. எல்லாரும் நம்முடைய பிள்ளைப்பா, எல்லாருக்கும் வீடு இருக்கு. எனக்கு வீடு இல்லை, வீடு தாங்க சொல்லுங்க. அனுதினமும் கிட்ட போங்க. பணிந்து நொறுங்குண்ட ஆவி, வேதனை யாற்றையும் பரம்பாதிக்க அவர்கிட்ட போங்க. நீங்க மாற்றி கொடுக்க கூடியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஜெபம் பண்ண
இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண இனிமேல் தீர்மானம் எடுத்திருக்கீங்க? வீட்டை மாற்றுறது உங்க ஜெபம். நீங்க கிட்டி சேர்ற அந்த ஜெப வாழ்க்கை மாற்றி கொடுக்கும். எழுந்து போலாம்.